ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிரோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம குளத்து அதாவது சிப்பியில் எப்படி ரோஸ்ட் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். நம்ம கடலில் உள்ள சிப்பியில் ரோஸ்ட் பண்ணியிருப்போம். இந்த குளத்து சிப்பியில் எப்படி ரோஸ்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் சிப்பி இந்த மாதிரி க்ளீன் பண்ணி அவிச்சு எடுத்துகிட்டு அதை தனியாக இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அதில் லைட்டாக மஞ்சள் பொடி சேர்த்து விரைய வச்சுருங்க. அப்புறமா ஒரு வானலியில் எண்ணெய் விட்டு மூணு சைஸு பச்சை மிளகாய் கீரி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அது வதங்கினதும் நான் 2 மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். அது கூடவே அது வசங்கிறதுக்காக நான் 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். நான் அவிக்கும் போதே உப்பு சேர்த்ததுனால நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. அப்புறமா இது நல்லா வதங்கிடட்டும். வதங்கின ஒரு கொஞ்சமாக மசிஞ்சு வர டைமில் நம்ம இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மசாலா ஸ்மெல்லு அந்த இஞ்சி பூண்டுக்கு ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நல்லா அப்படி வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா வதக்கிட்டு இதுக்கு நம்ம மசாலா சேர்த்துடலாம். இதுக்கு என்னென்ன மசாலான்னா நம்ம 1/2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 3/4 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் பெப்பர் பொடி. இதை போட்டு நல்லா கிளறி விட்டுட்டே வாங்க. சிம்மில் வச்சுட்டு நம்ம வதக்கிட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி அளவு விட்டு இந்த மசாலா எல்லாம் வதங்குறதுக்காகவும் அந்த உள்ளியில் போய் மொத்தமாக சேர்றதுக்காகவும் கொஞ்சமாக மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க சிப்பியை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விடும்போது மறுபடியும் நம்ம 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுட்டால் போதுங்க. ஒரு 1/2 மணி நேரம் ஒரு 10 நிமிஷத்தில் அதுவும் கொதித்து ரெடி ஆகிடும். அந்த டைமில் நம்ம மல்லி இலை கருவேப்பிலை போட்டு எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். பாருங்கள், நம்ம ரோஸ்ட்டு சூப்பராக ரெடி ஆகிட்டு. இது சாதத்து கூடலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.